இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு சின்ன கதை. ஒரு அரசன் நம்ம ஒரு நல்ல ஒரு ஞானத்தை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதற்கு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறான், என்ன செய்யலாம், எது பண்ணலாம். அப்போ அங்கே இருக்கின்ற அரசவையில் இருக்கின்ற பெரியவங்க சொல்கிறாங்க, மூத்த அமைச்சர்கள், ஐயா அந்த மாதிரி நம்ம காட்டில் ஒரு ஞானி, ஒரு குரு தங்கியிருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ஒரு உபதேசம் பெற்றுட்டு வாங்க. நல்ல மனுஷனாக இருக்கார், அவர் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு போதிப்பார். அவருக்கு சீடனாக நீங்கள் இருந்து குறிப்பிட்ட காலம் இருந்து தங்கி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் சொல்கிறாங்க. இவர் அப்புறம் கண்டிப்பாக அது செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரசாட்சியை தன் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பார்த்துக்கோ நான் வரேன்னு இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய அரச பரிவாரங்களோடு அப்படியே புடைசூழ் அப்படியே இந்த ஆசிரமத்துக்கு இவர் போகிறார். போகும்பொழுது பெரிய பரிவாரம் மந்திரி அவங்க படை வீரர்கள் எல்லாம் தேரில் கொண்டு போகிறார். போய்ட்டு உடனே வாசல் நின்று காவலாளி ஓடுறான். அந்த ஆசிரமத்துக்கு காவலாளி போயிட்டு அந்த ஞானி அந்த குருக்கிட்ட போயிட்டு, ஐயா அரசர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா. எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட தங்கி உபதேசம் பெற வந்திருக்காரு அவர். அப்படியா அப்படின்னா சரி, அரசர் வந்துட்டார். அரசர் வந்துட்டு, ஐயா நான் உங்கள்கிட்ட உபதேசம் பெறணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றார். நாளைக்கு வாங்களா? நாம அரசர், சாதாரண ஒரு முனிவர், ஒரு ராஜாவை பார்த்து போய் நாளைக்கு வான்றாரு இவர். சரி வருவோம் போகிறார். போயிட்டு நாளைக்கு நம்ம திரும்ப வர்றாரு. வரும்பொழுது முன்பு நாள் இருந்த பரிவாரங்களில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. பாதி பரிவாரத்தோடு வராரு. திருமணிவர்கிட்ட வந்து, ஐயா நான் கூட உபதேசம் பெற்றுக்கொள்ளணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அப்படியா, போயிட்டு நாளைக்கு வாங்க. என்னடா அந்த மனுஷன். சரி ராஜா பண்ண திரும்பவும் போகிறார். போயிட்டு பண்ணாரு. அடுத்த மறுநாள் வராரு. இப்போ பெரிய கூட்டம் இல்லை, தேரும் ஒரு 2 வீரர்கள் வராங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்களா, வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். போயிட்டு நாளைக்கு வாங்க. ராஜாவுக்கா என்ன படம்னு புரியல, என்னடா சரி வருவோம். திரும்ப அவர் போகிறார். போயிட்டு இப்போ தேர் என்ன பண்ணுறாரு, தேர் கிடையாது, இவர் ஒத்த குதிரையில் வராரு. குதிரையில் இவர் மட்டும் வராரு, எந்த தேரும் கிடையாது வராரு. என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் சொன்னீங்களா, வந்துட்டேன், இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், போய் நாளைக்கு வாங்க. இந்த ராஜாவுக்கு ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு இருக்குன்னு தெரியல. சரி போயிட்டு நாளைக்கு வருவோம். திரும்பியும் போகிறாரு. அதனால் பண்ணுறாரு, நடந்தே வராரு. அரண்மனையிலேருந்து அந்த குருகுல ஆசிரமத்துக்கு நடந்தே வராரு. வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அங்கே குருகுல வேலை செய்யும் போல அந்த உடனே என்ன பண்ண, ஐய் இன்னும் அரசர் வராரு, வணக்கம் செலுத்த மாட்டேற, நீ என்ன நீ வணக்கம் செலுத்து. வணக்கம் ராஜா, வணக்கம் ராஜா. குருகுலத்தில் இருக்கிறீங்க நீங்கள், ஒரு மரியாதை தெரில உங்களுக்கு, என்னத்தான் குருகுலமோ உங்களுக்கு தெரில. என்ன பண்ணுறாரு, போகிறார். போய் மிக பணிவாக அந்த குருக்கிட்ட போயிட்டு, ஐயா நான் வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணு சொல்லுங்கள். போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராஜாவுக்கா சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு ஒரு போகிறார். மறுநாள் பண்ணுறாரு, அதே மாதிரி தனிமையில் அப்படியே வராரு. வந்த உடனே பார்க்குறாரு, எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, குருகுல மாணவர்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, இவர் போயிட்டு இவரும் ஒரு தொடப்பத்தை எடுத்து அதை சுத்தம் பண்ண பெருக்கொள்ள இவர் கூட நின்று உதவி வேலை செய்கிறார். இதை அந்த
ஞானி அந்த முனிவர் அங்கேருந்து பார்க்குறாரு. சரி, உடனே வேலை முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக திரும்ப போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஞானிகிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ அந்த ஞானி சொன்னார், அரசே, இனி உங்களுக்கு பயிற்சி வேண்டாம். நீங்கள் அரசருக்கு ஒரு ஞானம் இதுவே போதும் உங்களுக்கு. என்றைக்கு உங்களுடைய பரிவாரங்கள்லாம் விட்டுட்டு இல்லையா தனி மனிதனாக நீங்கள் வந்தீங்களோ, உங்களுடைய கர்வம் மானமெல்லாம் போச்சு. அதுவே மிகப்பெரிய ஞானம். ரெண்டாவது, தனக்கு ஒருத்தன் அடிமையாக இருக்கணும், வணக்கம் செலுத்தலாம் மிரட்டினீங்க பார்த்தீங்களா, அது இப்போ உங்கள்கிட்ட இல்லை. எல்லோரும் அன்பாக பாவிச்சிங்க. உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஞானம். அது உங்கள் அரசருக்கு அது போதும். அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் வந்தீங்க, நான் சொல்லலை, நீங்களே என்ன பண்ணீங்க, பணிவிடை செஞ்சீங்க, நீங்களே தொடப்பம் எடுத்தீங்க, நீங்களே பெருக்குனீங்க, அதை கழுவுனீங்க, அதை செஞ்சீங்க, போனீங்க. இந்த ஒரு ஒரு இறக்க செயல், இந்த ஒரு பணிவு இல்லையா, முன்வந்து செய்கிற இந்த குணம், இதுவே மிகப்பெரிய ஞானம். இதுவே உங்களுக்கு போதும், நீங்கள் போய் நல்லபடிய அரசாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். சகோதரர்களே, சின்ன ஒரு கதை. அதே அந்த அரசர் இந்த ஒரு 5-6 முறை பொறுமையாக இல்லாமல் பொங்கி எழுந்திருந்தார்னா, இவருக்கு அந்த ஒரு ஞானமோ இவருக்கு அந்த பக்குவம் வந்திருக்கு யோசிச்சாங்க பார்ப்போம். நான் பெரியவங்க சொன்னாங்க, பொறுமை கடலிலும் பெரிது, பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கவிஞர் சொன்னார், மிக அருமையான ஒரு விஷயம், இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஒரு புத்தகத்தில் படித்தது. இது காத்திருந்தால், பொறுமையோடு காத்திருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளிவிடலாம், தண்ணீர் பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால் அப்படின்னு சொன்னார். தண்ணியை சல்லடையில் எடுத்துடலாமா? எப்படி? அந்த தண்ணீர் பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால் அதுவும் சாத்தியம்தான் சொன்னேன். பொறுமைக்கு அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மிக 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 அற்புதமான ஒரு வாசகம், எனக்கு ரொம்ப பிடித்த வாசகத்தில் இது ஒன்று. தீர் சீதோன் பகுதி என்பது யூத மக்கள் வாழ்கின்ற பகுதி கிடையாது. கலிலேயாவுக்கு மேலே மத்திய தரைக்கடல் பக்கமாக இருக்கிற, நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அது கடைசி பக்கத்தில் மேப் இருக்கும், அதை பாருங்கள். நீங்கள் தீர் சீதோன் பகுதிகள் அந்த பக்கம் இருக்கும். கலிலேயாவுக்கு ரொம்ப தள்ளி மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்குன்னா சிறு சிறு அதாவது புறவின மக்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி அது. புறவின மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த பகுதிக்கு ஏசப்பா கலிலேயா செல்லும் போதெல்லாம் அங்கத்த மக்கள் இங்கே ஏசப்பா வந்து பார்ப்பாங்க, கேள்விப்பட்டு ஓடி வராங்க. இயேசுங்க இருக்கார், அவர் மெஸ்ஸியா, கடவுளுடைய பிள்ளை, தாவீதின் மகன், அவர்கிட்ட போகலாம், நம்ம குறைய சொல்லலாம், நிவர்த்தி செய்வார்னு ஓடி வருவாங்க. அப்படி வருகின்ற ஒரு பெண்ணுக்கு ஏசப்பா செய்த புதுமைதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு தீர் சீதோன் பகுதிகள் நோக்கி போகிறார். அவற்றின் எல்லை பகுதி, பார்டர் எல்லை, ஒரு கனானிய பெண், அவர் வந்து யூத பெண் கிடையாது, கனானிய பெண், புறவின பெண். நம்ம ஓடி வராங்க. ஒரு வார்த்தை கவனிக்கணும், ஐயா தாவீதின் மகனே. தாவீதின் மகன் என்பது மெஸ்ஸியாவுக்கான இன்னொரு பெயர். எந்த அளவுக்கு புற இன பெண் இயேசுவை மெஸ்ஸியா நம்புறாங்க பாருங்க. அவங்க அழைப்பே தானே, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்குது ஐயா, என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிக்குது என்று கதறினார், என் பிள்ளைய காப்பாற்றுங்க. இயேசு அவரிடம் மறுமொழியாக ஒரு வார்த்தை கூட பேசலை, கம்முன்னு போகிறாரு. என்னடா அந்த மனுஷன் கம்முன்னு போகிறாரு, இவ்வளோ கதறி அழறான், போ நான் போகிறேன். நம்ம போகலை, அங்கே நிற்கிறாங்க. என்ன செய்யறது? சீடர்கள் சொல்கிறாங்க, பாப்பு சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா ஏசப்பா அங்கே பாருங்கள், நமக்கு பின்னால் கத்திக்கினே வராரு, அவரை எப்படியாவது சொல்லி கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நமக்காக எவ்வாறு சீடர்கள் புனிதர்கள் பரிந்து பேசுகிறாங்க பாருங்கள். இந்த நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், புனிதர்களுடைய சமூக உறவு,
புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. பொதுமான ஒரு ஒருவரையே கவனிக்கணும். சரி சொல்ல, ஆண்டவரே நான் இப்பெல்லாம் கத்திக்கிட்டே வராரு ஆண்டவர், கொஞ்சம் நம்மளை அமுச்சு விடுங்க ஆண்டவரே என்று என்ன பண்ணுறாங்க சீடர்கள் ஏசப்பாட்ட அந்த சகோதரிக்காக இவங்க சொல்கிறாங்க. அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாக இருப்பவர்களுடன் நான் அனுப்பி வைக்கப்பட்டேன். என் வேலை என்னது? இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்கணும். நீ யாரு? கனானிய பெண், புறையின பெண் இல்லையா? இந்த வார்த்தையை சொல்கிறாரு. முதல்ல கம்முன்னு இருந்தார். அப்போவே அந்த அம்மாவுக்கு பக்கம் இருக்கும். என்னடா இவ்வளோ என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு ஐயா நம்ம காலை வந்து கதறமே, இந்த மனுஷன் கம்முன்னு போகிறாரு. ஒன்று. ரெண்டாவது, நான் இஸ்ரேல் மக்களுக்காக தான் வந்தேன், உனக்கு வரல என்று அப்போதும் அந்த பெண்ணை அவர் என்ன பண்ணுறாரு? தள்ளி வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது முறை நம்ம என்ன பண்ணுறாங்க? கம்மு தான் நிற்கிறாங்கன்னு சொல்ல, அப்படியான்ட்டு அந்த அம்மா இருக்குன்னு கிளம்பல. அப்பயும் அந்த அம்மா பொறுமை காக்குறாங்க. அடுத்து திரும்ப வராங்க. அப்பெண் வந்து அவர் முன் பணிந்து, ஐயா என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை என்ன பண்ணுறா, பேய் பிடிச்சி கிடக்கிறா, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க என்று இயேசுனுடைய முன்பா பணிஞ்சு நின்று நம்ம என்ன பண்ணுறாங்க? தன் பிள்ளைக்கான நலனை பெச்சியாக கேட்குறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அங்கே பாருங்க பார்ப்போம். ஏசப்பா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கதறும்போது கம்முன்னு இருந்தார். ஒன்று. சீடரங்க சொல்கிறாங்க கம்முன்னு இருக்கார். அப்பயும் சொல்கிறாரு, நான் இஸ்ரேல் மக்களுக்காகத்தான், உங்களுக்கு இல்லை. அப்போது நீ வேற இனம், வேற புறவினம் அப்படின்னு காட்டுறாரு. திரும்ப பண்ணுற அந்த அம்மா மறுபடியும் அந்த அம்மா பணிஞ்சு அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ ஏசப்பா சொல்கிற வார்த்தையை கவனிங்க பார்ப்போம். இது ஒரு பழமொழி. இது வந்து யூத பழமொழியை சொல்கிறாரு. பாருங்க, பிள்ளைக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்கு போகிறது முறையா? பிள்ளைகளுக்கு தரக்கூடிய சாப்பாட்டை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? இது முறையல்ல என்றார். சகோதரர்களே, இந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு வலிச்சிருக்காது. பழமொழி தான் இருந்தாலும் வலிச்சிருக்காதா? இப்போ நான் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு. அவங்க தான் எனக்கு பிள்ளை, அவங்கள மீட்க தான் நான் வந்திருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இதை நாய்க்குட்டிகள். அப்போது நீ யார், என்ன கேட்டகரி? ஏசப்பா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அம்மா இன்னும் அந்த அம்மாவோட வார்த்தையை கவனிக்கணும். சரிங்க ஐயா, இஸ்ரேல் மக்கள் தான் உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களுக்கே நீங்கள் ஊட்டி விடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஊட்டுறீங்களே, பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்குறீங்களே, அந்த உரிமையாளருடைய மேசையிலிருந்து கொஞ்சம் சிந்தி செதறும் இல்லையா? அதை அந்த நாய்க்குட்டிங்க சாப்பிடலாமா ஐயா? அப்படி நினச்சிக்கிட்டு என் பிள்ளையை காபந்து பண்ணுங்க. அந்த அம்மாவோடைய விசுவாசத்தை பாருங்கள். அரசர் போய் நாளைக்கு வா. அவர் கோவப்படவில்லை, பணிந்து வந்தார், ஞானத்தை பெற்று கொண்டு போனார். இந்த அம்மா ஏசப்பா கோச்சிட்டு போலையே, நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த வாசகம் பாருங்க. சரிங்க ஐயா, உங்கள் பிள்ளைகள் தான் குழந்தைங்க, நான் நாயாகவே வந்துட்டு போகிறேன். அப்படி உங்கள் பிள்ளைங்க சாப்பிடும்போது அங்கங்கே ஒன்று சிந்தும் சேதனம் இல்லையா? அதை நான் என் பிள்ளை சாப்பிட்லாமே என்று நான் அந்த அம்மாவோட வாய்ப்பை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க பாப்போம். இயேசு மறுமொழியாக, அம்மா உன் நம்பிக்கை பெரிது. நல்லா கவனிக்கணும். அப்போ நமக்கு ஒரு வருத்தம் வரும். இந்த அம்மாவை எதுக்கு ஏசப்பா இப்படிலாம் சொன்னார்? நியாயம்லாம் சொன்னார். நியாயமா? அது தன் அருளை எங்கே ஆண்டவர் கொடுக்கவிருக்கிறாரோ அந்த இடத்தை சோதிப்பது, தன் அருளுக்கு அந்த இடம் தகுதியான இடமா என ஆண்டவர் சோதிப்பது நியாயமான அங்க செய்கிறாருங்க. அப்பா என்ன பண்ணாரு? இந்த மனத்தை எல்லாம் படைச்சாரு, அப்படியே கொடுத்துடலையே அதமே வாழ்கிட்ட. நன்மை தீமை அறிய மரத்தையே அங்கே வச்சாரா இல்லையா? வச்சு இந்த பழத்தை ஒரு செக், ஒரு சோதனை உண்டு உனக்கு. இதில் நீ வெற்றி பெறியா?
வெற்றி பெற்று என் வார்த்தை நீ காபதம் பண்ணுறியா? அப்போ உனக்கு இந்த இன்பமனம் உனக்கு. தோற்று போனாங்க. ஆனால் இந்த கனானிய சகோதரி வெற்றி பெறாங்க பாருங்க. வெற்றி பெறாங்க. அம்மா, உன் நம்பிக்கை பெரிது தாயே, உன் நம்பிக்கை பெரிது. நீ விரும்பியவாறே உமக்கு ஆகட்டும். நீ போ பாருங்க பார்ப்போம். அந்நேரம் அந்த வார்த்தை கவனிக்கணும். ஆண்டோடைய வல்லமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததும் யோசிக்கணும். ஆண்டோடைய வார்த்தை. அந்நேரம் அவள் மகளின் பிணி நீங்கியது. சரிங்களா? முன்ன போகணும். என்னங்க பிரதர், பேய் பிடிச்சிருந்தான்னு சொன்னாங்க, இங்கே பிணி நீங்கியதுன்னு இருக்குதே. பேய் ஓடி இருந்தானு இருக்கணும் இல்லையா? அதான் சொல்ல, என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறார். அதான் நம்ம வார்த்தைங்க. ஆனால் கடைசியில் பாருங்க பார்ப்போம், பிணி நீங்கியதுன்னு சொல்கிறாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் உண்டு சகோதரிகளே. நம்ம கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து படிக்கணும் பைபிளை. நான் சொல்கிறது நியாயமாக இல்லையா? முதல்ல நம்ம பேய் பிடிச்சிருந்தான்னு சொன்னிச்சு, இங்கே பிணி நீங்கியதுன்னு ஏன் சொல்கிறாங்க? யூத மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நோய் வரணும்னா யார் சாத்தானின் ஆதிக்கத்துக்குள் உட்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நோய் வரும். இது அவங்களுடைய நம்பிக்கை. யாருக்கு தொழுநோய் வரும்? எவன் ஒருவன் கடவுளை விடுத்து கடவுளுக்கு எதிராக எவன் செயல்படுகிறானோ, கடவுளுக்கு எதிராக எவன் பேசுகிறானோ அவனுக்கு தான் தொழுநோய் வரும். இப்போ நோய்க்கு காரணம் எது? பேய். அதாங்க சொல்கிறாங்க பாருங்க. சகோதரர்களே, பொறுத்திருந்தால் அனைத்தையும் கடவுள் கொடுப்பார். கடவுள் நம்ம சோதிப்பார். அப்படியே கொடுத்துட மாட்டார். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்றோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு குறைவு இல்லாமல் நிறைவாக கிடைக்கும். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் தவற விட்டாங்க. ஒரு வரி வரும் பைபிளில், என்ன நேர்ந்தாலும் கடவுள் நன்றி சொல்லுங்க பவுல் சொல்லுவார். எப்போதும் ஜெபியுங்கள். தெசலோனிக்கே நினைக்கிற பகுதி, எப்பொழுதும் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆனால் அதை இஸ்ரவேல் செஞ்சாங்களா? நன்மையெல்லாம் கிடைச்சது எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு அதை கொடுத்து ஆண்டவரை தூக்கி வீசிட்டாங்களே. எந்த வகையில் இது நியாயம்? கடவுள் திரும்பவும் மீட்டு கொண்டு வராரு. திரும்பவும் ஆண்டவருக்கு எதிராக தான் அவங்க செயல்படுறாங்க. ஆண்டவரே, உம்முடைய தலைமை எங்களுக்கு வேண்டாம், இங்கே ராஜாவை கூடு கேட்டாங்களா இல்லையா? யாவை இறைவன் இறைவாக்கினரை கொண்டு வழிநடத்தினார், குலமுதூர்களை கொண்டு வழிநடத்தினார், நீதி தலைவரை கொண்டு வழிநடத்தினார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு ராஜாவை கொடுங்க, அவங்க ராஜாங்களை வழிநடத்தட்டும். அதுவே ஆண்டவர் தூக்கி போட சமமா இல்லையா? பொறுமை இல்லை. என் ஆண்டவர் நல்லதுக்கு அடுத்து அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார். யோபு இல்லையா? என் ஆண்டவர் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, இருந்துட்டு போட்டோம், அவர் கொடுப்பார். இந்த விசுவாச நம்பிக்கை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையே. அதனால் பண்ணாங்க, அவங்க பாபிலோனுக்கு 60 ஆண்டுகள் அந்நிய மண்ணிலே அடிமைகளாக வாழ்ந்தாங்க இஸ்ரேல் மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் ஒரு ஒரு விடுதலை செய்தியை இங்கே அறிவிக்கிறார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பை காட்டியிருக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இனிமேல் நீங்கள் நல்ல விளைச்சலை உண்பீர்கள், விடுதலாகி வருவீங்க, தாட்சி தோட்டம் வைப்பீங்க, மகிழ்ச்சி நடனமாடி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அனைத்து ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்குறார். புரியுதுங்களா? அது கடைசியில் வர வார்த்தை ரொம்பவும் அர்த்தம் உள்ளது. பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் இஸ்ரவேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார். எவன்லாம் செத்து போய் அழிஞ்சு போய் எவன் அடிமையாக போயிருக்கான் எல்லாரையும் ஆண்டு கூட்டு வந்து என்ன பண்ணார்? மக்களை வாழ வைத்தார். இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாமோட இந்த காலத்தில் எஞ்சிய மக்களாக நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தினமும் கடவுள் மீட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். பாவத்தில் விழுறோம், எப்பா மீட்டு கொண்டு வர்றார், பாவத்தில் விழுறோம் கொண்டு வர்றார். எவ்வளோ காலம் ஏன் பாவத்தில் விழணும்? இவ்வளோ காலம் இந்த மாதிரி விழுந்தாங்களா? காணாய பெண் பாருங்க பார்ப்போம். இவ்வளோ அசிங்கப்படுத்தினார், மன வளர்ச்சி வந்துச்சு கொண்டுச்சு. அந்த அம்மா போனாங்களா? இல்லையே. தாவீது மெசியா நம்பினாங்க, அவர் செய்வார். எனக்கு அவர் செய்வார்.
நம்பிக்கை வைக்கணும். எங்கே நம்பிக்கை இருக்காங்க புதுமை நடக்கும். ஏசு நாசரேத்துக்கு போகிறாரு, உள்ளூர் மக்கள் இயேசு உள்ளூருக்கு போகிறார், நாசரேத்துக்கு போகிறாரு. யாரும் நம்பலையே இயேசுவை. தச்ச மகன் தானே, சூச மகன் தானே, இவன் இந்த மரியா மகன் தானே என்று அவருடைய மனித தோற்றத்தை எடை போட்டார்களே ஒழிய உள்ளூருக்கும் ஆண்டவருடைய வல்லமை அவங்க பார்க்கலையே. அதுக்கிட்ட பாருங்க பார்ப்போம், தன்னை நம்பாததாலே அங்கே இயேசு அதிக புதுமைகளை செய்யவில்லைன்னு பைபிள் வருகிறது. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே தான் அவனுடைய புதுமையும் இருக்கும். உண்மைதானே அது? சரிங்களா? இந்த அம்மா நம்பினாங்க. அவளுடைய மகளுக்கு சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு போனாங்க. இஸ்ரேல் மக்கள் நம்பலையே. செங்கடலில் கடவுள் யாவையானவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் எகிப்திலிருந்து காப்பாற்றி கூட்டின்னு வந்து செங்கடலில் எல்லையில் நிறுத்தி வச்சுருக்காரு. அப்போது மோசைக்கு எதிராக மக்கள் என்ன முணுமுணுக்காங்க தெரியுங்களா? ஏன் மோசே, நாங்கள்லாம் செத்தா எங்களை புதைக்க இடம் இல்லைன்னு சொல்லி அங்கே இங்கே கூட்டின்னு வந்து சாவடிக்க பார்க்குறேன். எந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க ஆண்டவருக்கு எதிராக. எகிப்தில் நாங்கள் செத்தா எங்களை புதைக்க இடம் இல்லைன்னு சொல்லியா மோசே எங்களை செங்காடலையும் கொண்டு வச்சுக்கிறாங்க, செத்து இங்கெல்லாம் நாங்கள் சத்து புதைக்க போகிறீங்களே என்று கேட்டால் எந்த அளவுக்கு கடவுள் மனம் புண்பட்டு யோசிச்சு பாருங்க. பொறுமை இல்லையா? ஆண்டவர் அழுது செய்வார். பொறுமை இல்லை அவனுக்கு. சொன்னேன் இல்லையா? பொறுமையாக இருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளிவிடலாம். அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால். பொறுமையாக இருந்தால் ஆண்டவர் செய்வார். பொறுக்கிலேயே தான், பொறுக்கலையே. சீன் பாலைவனத்தில் இஸ்ரேல் பாளையம் இறங்குகிறார்கள். இதில் பண்ண 16 வாசிக்கிறோம். நாம் அங்கேயும் முணுமுணுக்கிறாங்க. நாங்கள் அடிமையிலாகவே இருந்திருக்கலாம், நல்லா கறி சாப்பிட்ருப்போம், நல்லா தெம்பாக கறி மீனும் சாப்பிட்டு நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போம். இங்கே கிடக்கிறோம் நாங்கள். எதுக்கே அந்த முணுமுணுப்பு? ஏன்னா ஆண்டவர் கொடுப்பார். அப்பேற்பட்ட வல்லமை செஞ்சு வல்லக்காரெலாம் செஞ்சு பாபிலோன் என்னை கூட்டினு வந்து என்னுடைய கடவுள் என்னை காப்பாற்றணும். அந்த எண்ணம், அந்த விசுவாச பொறுமை இல்லையே. அப்படி இருந்ததுக்காகத்தான் இந்த 60 ஆண்டு கால பாபிலோன் அடிமைத்தன வாழ்வு. புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். நாம தான் கடவுளை என்ன பண்ணுறோம், நிந்திக்கிறோம், அவர் வந்து ஏதாவது குறை சொல்கிறோம், அவர் திட்டு தீக்கிறோம். அவர் விசுவாசம் நம்ம விசுவாசத்தை மடைமாற்றம் செய்கிறோம் நாம். ஆனால் கடவுள் ஆடுகள் அங்கேயும் இங்கேயும் ஓடலாங்க. ஆயன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னை காரி முழுவோருக்கும் அருள் செஞ்சார் ஆண்டவர். சிலுவை மரத்தில் விலாவில் குத்தி கிழிச்சான், ஈட்டியில் குத்தி கிழிச்சான் ஒரு படைவன். அவனுக்காகவும் அப்பா கிட்ட மன்றாடினார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்பா தெரியாமல் செய்கிறாங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா இவங்களை. அப்படிப்பட்டவர். திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். தினமும் அவர் காக்கிறார். என் புள்ள என் முடிஞ்சா கார் துப்புன்னு தொடச்சிக்கிறேன், என் புள்ள என்று கடவுள் நம்மை தாங்குகிறார். நான் திருப்பாடல வசம் அதான் இன்னைக்கு பல்லவி பாருங்க. திருப்பாடல எரேமியாவுடைய பாடல் அவங்க திருங்க வச்சிருக்கோம். நம்ம இங்கே பாருங்க பார்ப்போம். 81. ஆயர் தம் மந்தையை காப்பது போல. தன் ஒரு ஆட்டை தூக்கத்துக்கு ஒரு விலங்கு வரட்டுமே, பறந்து ஓடுவான். கையில் இருக்கிற தடி எடுத்து ஓடி அடித்து துரத்தி ஆடுகளை கட்டி அழுத்து காப்பாற்று. ட்ரூவானா? தன் ஆடுகள் பசியாக இருந்தால் போதும், நெடுங்கழி இருக்கும், அதை கிளையை தாழ்த்தி கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடு என்று அந்த போகிற ஒரு ஆயன், நல்ல ஆயன் என் ஆண்டவர். திருப்பாடு 23. என் ஆயனானோ எனக்கு என்ன குறைவு. இந்த பாருங்க பார்ப்போம். மக்கள் நினைத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இல்லையா? இஸ்ராயேல் மக்களை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தன் மந்தையை காப்பது போல நம்முடைய ஆண்டவர் உங்களை எல்லாம் காப்பாற்றுவார் என்று புதுமான வசனம். சகோதரர்களே, கடவுள் நம்ம எந்த நிலையில் கைவிட காப்பார். நாம் பொறுமையாக இருந்தால், இந்த கனானிய பெண் சகோதரியைப் போல நாம் பொறுமையாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு சில சோதனை வரத்தான் செய்யும். ஆண்டவர் சோதிப்பார், கைவிட மாட்டார். திரைப்பட வசனம் இல்லையா? நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பான், கைவிட மாட்டான். நம்ம ஆண்டவர் அப்படி தான். சோதனை வரும்பொழுதுன்னா அப்போ அதை அந்த சோதனை நின்று ஜெயிச்சு காட்டணும். அப்படி இருந்தால் கடவுளுடைய அருட்கை நம்மளை விட்டு போகுமா? அந்த அம்மா வயசப்ப விட்டாரா?
அந்த அந்த கனனேய சகோதரியைப் போல ஆண்டவருடைய ஆசையை நாம் பெற பொறுமையோடு இருப்போம். அதற்காக ஆண்டவரை ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.